11ஆம் வகுப்பு கணிதம் அலகு 5 ஈருறுப்பு தேற்றம் தொடர்முறைகள் மற்றும் தொடர்கள் பயிற்சி 5.3இல் 3ஆம் கணக்கு பார்க்கிறோம். பின்வரும் தொடர்களின் முதல் n உறுப்புகளின் கூடுதல் காண்க என 2 சப்டிவிஷன்கள் வினாவுல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தொடர் வரிசையானது முதல் சப்டிவிஷன்ல 8 + 88 + 888 + 8888 என கொடுக்கப்பட்டுள்ளது. முதல் n உறுப்புகளின் கூடுதல் கணக்கிடுறோம். இப்போ இந்த தொடர் வரிசையை நாம் எப்படி மாற்றி அமைக்கலாம்னு பார்த்துட்டோம்னா, இதில் இருந்து பொதுவாக 8 இருக்கிறதுனால 8 பொதுவாக வெளியில் எடுத்துடலாம். 8 பொதுவாக வெளியில் எடுக்கும் பொழுது மீதம் இருக்கக்கூடிய மதிப்புகள் பிராக்கெட்டில் முதல் உறுப்பில் 1, 88 8ஆல் வகுத்துட்டோம்னா 11, அடுத்த உறுப்பு 888ல் 8 வெளியில் எடுக்கும் பொழுது 111 முறை வரும். 10,111 முறை ப்ளஸ் எக்ஸட்ரா. எத்தனை உறுப்புகள் வரை கூடுதல் கணக்கிடுறோம்? n உறுப்புகள் வரை. n உறுப்புகள் வரை கூடுதல் கணக்கிடலாம். இந்த இடத்துலையும் பிராக்கெட்டில் நம்ம என்ன எழுதிக்கலாம்? n உறுப்பு எக்ஸட்ரா n உறுப்புகள் வரை. இதை சுருக்கிறதுக்காக ஒரு 9ஆல் நம்ம பெருக்கி வகுக்கிறோம். 8 ஒரு 9ஆல் பெருக்கி வகுக்கிறோம். 9/9 1 + 11 + 111 + 10,111 ப்ளஸ் எக்ஸட்ரா n உறுப்புகள் வரை. 8/9 பெருக்கல்ல இருக்கக்கூடிய 9 உள்ளார கொண்டு போல. அப்போ 9 × 1 9 + 11 × 9 99, 111 9ஆல் பெருக்கும் பொழுது 999, 9,999 ப்ளஸ் எக்ஸட்ரா இறுதி உறுப்பு n உறுப்புகள் வரை. 8/9 பெருக்கல் 9 எப்படி பிரித்து எழுதுறோம்னா, ஒரு 10 - 1 அதே போல் 99 100 - 1 999 1000 - 1 9,999 10,000 - 1 பிரித்து எழுதிடுறோம். இறுதி உறுப்பு எக்ஸட்ரா n உறுப்புகள் வரை. 2 உறுப்புகளில் இருக்கக்கூடியதை தனித்தனியாக பிரித்து எழுதிக்கலாம். அப்படி பிரித்து எழுதும் பொழுது கூட்டலில் இருக்கக்கூடிய முதல் உறுப்புகள்லாம் 10 + 100 + 1000 + 10,000 இதை தனியாக பிரித்து எழுதுகிறோம். ப்ளஸ் எக்ஸட்ரா n உறுப்புகள் வரை. அதே போல் -1ன்னு இருக்குது. அந்த 1ஐ நாம் n முறைகள் கூட்டுறோம். அந்த 1ஐ n முறைகள் கூட்டும் பொழுது 1 + 1 1ங்கிற எண்ணை 2 முறை கூட்டிட்டோம்னா மதிப்பு 2ன்னு கிடைக்குமா? 2 + 1 எனும் பொழுது 3, 4 முறை கூட்டும் பொழுது 3 + 1 மதிப்பு 4. இதே போல் n உறுப்புகள் வரை கூட்டிட்டோம் அப்படின்னா மதிப்பானது n ஆகும். எனவே -n எழுதிடலாம். n உறுப்புகள் வரை 1 கூட்டும் பொழுது கிடைக்கக்கூடிய மதிப்பு n, மைனஸ் குறி இருக்கிறனால -n இதை கொடுத்துட்றோம். 8/9 பெருக்கல் இந்த 10 + 10 10 + 100 எப்படி எழுதிக்கலாம்னா 10^2, அடுத்தது 10^3, 10^4 ப்ளஸ் எக்ஸட்ரா n உறுப்புகள் வரை. ஒரு -n. ஏயின் மதிப்பு 10, பொது விகிதம் r என்பது 10/100/T2/T1 100/10 எனும் பொழுது மதிப்பு 10. அதே போல் 1000/T2 100 எனும் பொழுது மதிப்பு பொது விகிதம் 10ன்னு நமக்கு கிடைக்கும். இப்போ ஆரின் மதிப்பு பொதுவாக அமையுது. எனவே சூத்திரத்தை பயன்படுத்துகிற Sn சூத்திரமானது Sn = a பெருக்கல் r⁻n-1/r ஆகும். r-1 இதை பயன்படுத்துகிறோம். இதை பயன்படுத்திட்டு நம்ம எழுதும் பொழுதும் 8/9 பெருக்கல் ஏயின் மதிப்பு 10ன்னு பிரதியிடுறோம். 10 பெருக்கல் r⁻n 10⁻n-1 டினாமினேட்டர் மதிப்பு r-1 10 - 1 அது இல்லாமல் -n இருக்கு, அதை எழுதிடலாம். 8/9 10^10 10⁻n-1 10 - 1 மதிப்பானது 9 -n. இதை சுருக்கிறோம். 8/9 கிராஸ் மல்டிபிள் பண்ணிட்டோம்னா 10 பெருக்கல் 10^n-1 9ஆல் பெருக்கும் பொழுது -9n/9 பொதுவாயிடும். 9 பொதுவாக கொடுக்குறோம். இனி இதை பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னா 8 பெருக்கல் 9 பெருக்கல் 9 மதிப்பானது 81. 8/81 10 பெருக்கல் 10^n-1 -9n என்பது therefore Sn மதிப்பு 8/81 பெருக்கல் 10 பெருக்கல் 10^n-1 -9n ஆகும்.
இதே போல தான் இரண்டாவது சப்டிவிஷன்லையும் கேட்டிருக்கு. இரண்டாவது சப்டிவிஷனில் எதனுடைய கூடுதல் கணக்கிட சொல்லி கேட்டிருக்கு? 6 + 66 + 666 + 6666 எக்ஸெட்ரா இதனுடைய கூடுதல் கணக்கிட சொல்லி கேட்டிருக்கு. அப்போ அந்த கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிபந்தனையை SN எடுக்கிறோம். SN என்பது 6 + 66 + 666 + 6666 + எக்ஸெட்ரா எது வரைக்கும்? n உறுப்புகள் வரை. n உறுப்புகள் வரை கூடுதல் கணக்கிடுறோம். 6 பொதுவாக வெளியில் எடுக்கிறோம். 6 பொதுவாக வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா 1 + 11 + 111 + 10111 + எக்ஸெட்ரா n உறுப்புகள் வரை. முதல் சப்டிவிஷனில் போட்டது போல தான் தீர்வு கணக்கிடுவதற்கு ஒரு 9ஆல் இதை பெருக்கி வகுக்கிறோம். 6 × 9/9 அது இப்போ தான் மதிப்பு மாறாது. 1 + 11 + 111 + 10111 + எக்ஸெட்ரா n உறுப்புகள் வரை. 6/9 எழுதிட்டு பெருக்கல்ல இருக்கக்கூடிய 9 வலதுபுறம் அதாவது பிராக்கெட்டில் பெருக்கிட்டோம் அப்படின்னா மதிப்பானது 9 + 99 + 999 + 9999 + எக்ஸெட்ரா n உறுப்புகள் வரை. முதல் சப்டிவிஷனில் என்ன செஞ்சோமோ அதே வேலையை தான் திரும்ப செய்கிறோம். புதுசாக எதுவும் கிடையாது. இப்போ 6/9 பெருக்கல் 9 எப்படி பிரித்து எழுதுவோம்? 10 - 1 அடுத்து 100 - 1 999 1000 - 1 அடுத்த ஒன்றுக்கு 10000 - 1 10000 - 1 + எக்ஸெட்ரா n உறுப்புகள் வரை. ஒவ்வொரு எண்களையும் தனித்தனியாக பிரித்து எழுதுகிறோம். முதல் உறுப்புகள்லாம் ஒன்றா கூட்டும் பொழுது 10 + 100 + 1000 + 10000 + எக்ஸெட்ரா இறுதி உறுப்பு n உறுப்புகள் வரை கூடுதல். -1 n முறை கூட்டும் பொழுது மதிப்பானது 1 + 1 2 2 + 1 3 அப்போ n முறை 1 கூட்டிட்டோம்னா மதிப்பு n மைனஸ் குறி இருக்கிறனால -n கொடுக்குறோம். இது ஒரு பெருக்கு தொடர் வரிசையில் அமையும். பெருக்கு தொடர் வரிசையில் முதல் சப்டிவிஷனில் என்ன ஏற்கனவே சூத்திரம் எழுதிட்டோம். திரும்ப எழுதணுங்கிற அவசியம் கிடையாது. ஏயின் மதிப்பு 10 a பவர் n r பவர் n - 1 ஆரின் மதிப்பு என்ன? அதுவும் 10 தான் வரும். 100/10ங்கிறப்ப 10 தான். 10 பவர் n - 1 பை டினாமினேட்டர் மதிப்பு r - 1 மதிப்பு 10 - 1. அது இல்லாமல் ஒரு -n இருக்குது. அந்த -n எழுதிடுறோம். சுருக்கும் பொழுது 6/9 10 × 10 பவர் n - 1 பை 10 - 1 மதிப்பானது என்ன? 9 - n. எனவே 6/9 அப்படியே எழுதிட்டு 9ஆல் கிராஸ் மல்டிபிள் பண்ணிட்டோம்னா 10 × 10 பவர் n - 1 -9n பை டினாமினேட்டர் மதிப்பானது 9 பொதுவாக எழுதிடுறோம். இனி 9ஐயும் பெருக்கிட்டோம் அப்படின்னா 9 × 9 மதிப்பு 81. therefore SN மதிப்பு SN என்பது 6/81 பெருக்கல் 10 × 10n - 1 -9n ஆகும். தேங்க்யூ.